ஆழ்வார்பேட்டை அலுவலகத்தில் மக்கள் நீதி மய்ய நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்களுடன் கமல் சந்திப்பு நிகழ்ந்தபோது வாள் கொண்டு வந்த தொண்டர் ஒருவரால் கமல் கோபமடைந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். புதிய நாடாளுமன்ற அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில சென்னை ஆழ்வார்பேட்டை மக்கள் நீதி மய்யம் கட்சி அலுவலகத்தில் இன்றைய தினம் கமல்ஹாசன் அவர்களுக்கு அந்த வாழ்த்து கூறக்கூடிய வகையில ஒரு நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டு தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொண்டர்கள், ரசிகர்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் வருகை தந்து அவரை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். வரக்கூடியவர்கள் பூங்கொத்துகளை கொண்டு வர வேண்டாம், புத்தகங்களை கொண்டு வாருங்கள் என்று ஏற்கனவே கட்சியிலிருந்து அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில நிறைய பேர் புத்தகங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதற்கிடையே திடீர் என்று வந்த அந்த தொண்டர்களில் ஒருவர் திடீரென்று அந்த வாளை எடுத்து அவர் கொடுக்க முயன்ற ஒரு சூழல்ல சற்று நேரம் பரபரப்பாக ஒரு பதற்றமான ஒரு சூழலானது இருந்தது. அந்த நேரத்தில் கமல்ஹாசன் சற்று கோபமடைந்து வேண்டாம் என்று கூறக்கூடிய வகையில அவரினுடைய அந்த தோணியானது இருக்கும். கீழே வையுங்கள், மேலின் மீது வையுங்கள் என்று அவர் கூறினார். ஆனால் அதை கேட்காமல் அந்த தொண்டர் எடுத்து கையில் பிடித்தவாறு அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அனைவரும் அதனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார்கள். மேலும் அங்கே இருந்த காவல்துறையினர் அவர்களை துண்டு கட்டாக இழுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கூறியும் அந்த தொண்டர் கேட்காமல், அதாவது அந்த வாளை கொடுக்காமலோ அல்லது அந்த மேஜையின் மீது வைக்காமல் கையில் எடுத்து பிடிக்க முயன்ற ஒரு சூழல்ல ஒரு பதற்றமான சூழலானது இருந்தது. கமல்ஹாசன் இதனால் சற்று கோபமடைந்த ஒரு சூழலும் இருந்தது. மேலும் அங்கே இருந்த மற்ற நிர்வாகிகளும் அதே போல காவல்துறையினர் கூறியும் அந்த தொண்டர் கேட்காமல் இது போன்ற ஒரு செயல் செய்த ஒரு நிலையில அந்த தொண்டரும் அவருடன் வந்த மற்ற தொண்டர்களையும் காவல்துறையினர் குண்டு கட்டாக இழுத்து சென்றனர். இத்தகைய ஒரு சூழலானது தற்பொழுது நிலவுகிறது.